பிரதிநிதியாக ஐயாவுடைய குடும்ப வாசி ஏன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினரா என்ன செய்ய எப்படி பணியாற்றா எனக்கு தெரியும். முதல்ல நம்முடைய கவலர் மலையில மனிதா போனாங்க முதல் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய உணவுகளில் இருந்து. பிறகு இப்பொழுது நம்முடைய வெற்றி என்ன செய்ய கிணத்துக்கடவுல இருந்தாங்க. அடுத்து நம்ம வருகிற 2026 கூட இந்த வாய்ப்பை மிக முக்கியமா நல்ல தொகுதியில நீங்க நம்ம போட்டிட்டு வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு நம்ம எல்லாம் தொடர்ந்து பாடுபடுறதா எல்லாம் வேலை செய்யணும். ஏன்னா அதுக்கான கல்வி அதுக்கான சூழல் அதுக்கான தேவைகள் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம விவசாயிகளுடைய பிரதிநிதியாக தமிழகத்தில் சட்டமன்றத்தில் யாரும் இல்லை. நான் கூட 10 ஆண்டுகள் நல்லா செஞ்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பேருந்தை பெற்று இரட்டைகளை சின்னத்தில் 2 முறை பலமற்றி வேலுகிறோம். அது உலகத்திலே புகழ்பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியிலையும் அறுதி பெரும்பான்மையை பெற்று உங்கள் வீட்டு பிள்ளை கல்யாணத்து 2 முறை சட்டமன்றத்தில் இருந்தேன். அதனால் என்ன செய்யலாமா எப்படி 5 நாள் குழந்தைகளோட பணியாற்றினார்களோ எப்படி உறவுகளுடைய சிக்கல்களுக்கு குடும்ப பிரச்சனையோ காடு ஆடு மாட்டு சண்டையோ வளர்ப்பு வாய்க்கால் தகராறு மரம் தொழில் ஒரு மரம் இருந்தால் கூட நம்ம சமூகத்துக்குள்ள நம்ம எப்படி சட்டம் போட்டுக்கோன்னு தெரியும். அதிகாரத்துல நம்ம கைப்பற்றுவதற்கு போராடிகளை விட தன்னுடைய சொந்த ரத்தத்தின் அவர்களுடைய அந்த சின்ன சின்ன துண்டு நிலத்திற்காக நம்ம போராடி செலவு செய்து நேரத்தை பணத்தை செலவு செய்ததுதான் அதிகம். இதுங்களுக்கு மத்தியில என்ன செய்ய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. 2026 இப்ப நம்ம வெற்றி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண விஷயம். நாம எல்லாம் முயற்சி பண்ணா ஏதாவது வழி திராவிட முன்னேற்ற கழக அணியாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியில எந்த அணியில் வேண்டுமானாலும் ஒரு தொகுதியை பெற்று எந்த தொகுதியில் இருந்தாலும் அதிக பெரும்பான்மை வாக்குகளை வெற்றி பெற செய்து வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு இந்த நல்ல அந்த பக்குவம் இருக்கிறது அந்த தகுதி இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலம் எல்லாரும் நம்ம உறவுகள் விவசாயிகளாம் விவசாயத்தை தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சொத்து சொந்தங்களாக இழந்து ஏழை எளிய உழைக்கும் கடைசி விவசாயி நாம் எல்லாரும் இணைந்து போராடி இருக்கணும்னா விவசாய போராட்டம் வேண்டும். அது நம்ம இப்ப வீரர்கள் இல்லாம 24 மணி நேரமும் நம்ம ஓடுது நம்முடைய கிணறு நேரம் நீரேற்றம் பண்றோம். அதெல்லாம் எங்கிருந்து நம்முடைய போராட்டத்தில் இருந்து வந்தது நம்ம இயக்கத்தில் இருந்து வந்தது. அந்த இயக்கத்தினுடைய பெரும் தூணாக இருந்தவங்க நம்ம என்ன செய்யலாம். ஆகவே என்ன செய்யறதுக்கு அவர்களுக்கு நல்ல எழுச்சியை ஏற்பாடு செய்வதில் அந்த குடும்பம் பரப்புவதற்கு அந்த நிலைகளை செய்வதற்கு அந்த குடும்பத்தின் முயற்சியும் ஐயாவுடைய கட்சியாளர் விவசாய சங்கங்களுக்கு நிர்வாகிகள் இருக்கின்ற முயற்சி இந்த குழு ஒரு மணிமண்டலத்தை கட்டி நிறுவனம் செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றி வராக்கி நம்முடைய அடுத்த கனவாக ஐயாவுடைய கனவுகளை நலவாக்க உரிமைகளுக்காக போராட மக்கள் தளத்திலும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தங்கள் குரலை பதிவு செய்ய வெற்றி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற ஆட்சி நன்றி காலத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க உழவர் பெருந்தமிழும் வாழ்க ஐயா வெள்ளப்பிரியாவுடைய புகழ் கணக்கில் தமிழ்நாடு ஒன்றிய இளைஞர் பேரவை சார்பாக என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி காலத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்முடைய விவசாயிகளுக்கு ரொம்ப மிக முக்கியமா நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து அதே மாதிரி நம்முடைய கூட்ட வாழ்க்கையினால இருந்து நம்முடைய என்ன செய்ய வந்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க எல்லா கட்சியும் இது கட்சியே இருக்கிறது. இது எல்லா கட்சியிலும் ஒரு மூல கட்சியா இருக்கிறதால நம்முடைய விவசாய இயக்கம் அந்த மாதிரி நம்ம இந்த விவசாயத்துல மிக முக்கியமான குடும்பம் நம்முடைய கண்ண இருக்கோம். யாரோட காலத்துல மிக முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த என்ன செய்ய வழக்கறிஞர் கூட்ட வழக்கறிஞர் வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் வருகிறாங்க. நன்றி வணக்கம்.